பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 72வது சங்கீதம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். சிறுமையானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். பொதுவாக உலகத்தில் சிறுமையானவருடைய குரல் ஒடுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. எந்த இடத்துலையுமே சிறுமையானவர்கள் பேசும் பொழுது, எளியவர்கள் பேசும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு எந்த வேல்யூமே இருக்காது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அவர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சில மூப்பர்களை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீர் தயை செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான் என்று வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஜெபாலய தலைவனாகிய எவிருனுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது எவிரு வந்து இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது யாரும் தடை செய்யவில்லை. ஆனால் வழியருகே உட்கார்ந்திருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்கிறார்கள்? அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் இன்னும் அதிக சத்தமாக அந்த குருடன் கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனை விடுவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மை விடுவிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் நீர் விடுவிக்கிறவராக இருக்கிறீர். கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.